திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய பேர் அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி இன்று 7ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறையிலே 95வது பதிகம் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருத்தலம் திருவாரூர் பூங்கோயில். தம்பிரான் சுவாமிகள் திருத்துருத்தியிலிருந்து, திருத்துருத்தி என்பது குத்தாலம் மயிலாடுதுறை குத்தாலம், அந்த திருத்துருத்தியிலிருந்து திருவாரூருக்கு எழுந்து அருளுகிறார். பறவையும் மண்டலி பெருமானை பணிந்து தூயாவா என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பின்னர் ஏறு திருமூலற்றநாதரை பார்த்து வழிபடுவதற்காக அர்த்தயாம வழிபாட்டுக்கு போகிறார். அர்த்தயாம வழிபாடு இன்று திருவாரூரில் அர்த்தயாம கட்டளைன்னு வச்சா அடியார் பெருமக்கள் எல்லாம் அர்த்தயாமத்துக்காக நிறைய செலவு பண்ணி நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அந்த அன்பர்கள் எல்லாம் எதிர் அணையை கண்டு அயலார் வினவுவது போல குருகு பாய என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். பாடி திரு தேவாசிரியன் முன் வணங்கி கோபுரத்தை கைதொழுது உள்புகுந்து பூங்கோயிலை வணங்கி அவனியில் விழுந்து எழுந்து தொழுது ஆழ்ந்த துயர்கடலிடே நின்று அடியேனை எடுத்தருளி கந்தாரும் என தாழ்ந்து திருமூலட்டானம் சேர் பிஞகனை கண்களால் புகுதற்கு, கண்களாலே பருகுதற்கு மற்றை கண் தாரீர், இன்னொரு கண்ணை கொடுப்பான் கேட்டார். மற்றை கண் தாரீர் என வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலும் சொல்லுவார். வேளாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே, நீர் வாழ்ந்து போதீரே என்று பாடுவார். அல்லியம்பூங்கோதை அம்மை, கமலாம்பிகை, வன்மிகநாதர், புற்றிடங்கொண்டார், திருமூலற்றார் அப்பர். இந்த பதிகத்திலே முதல் தொடக்கமான பாடல் மீளா அடிமை உனக்கு ஆளாய் பிறரை வேண்டாதே என்று தொடங்குகிறார். இந்த பதிகத்திலே 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உண்ணச் சுரந்த காலியவை போலே என்றும் முட்டா பாடும் அடியார் தங்களை அடியார் தங்கன் காணாது குன்றின் முட்டி குழியில் வீழ்ந்தால் வாழ்ந்து போதீரே என்று பாடுறார். அன்றில் பறவைகள் நாள்தோறும் தப்பாமல் வந்து சேருகிறதா. நல்ல அருமையான சோலை,
அந்த சோலையை உடைய திருவாரூரிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, கன்றுகள் முட்டி உண்ணத் தொடங்கிய பிறகே பால் சுரக்கின்ற பசு. கன்று குட்டி ஒரு முட்டினாதான் அதை பால் சுரந்து கொட்டும். அப்படி பாலை உண்ணுகின்ற அக்கன்றுகளைப் போலே, கன்றுகள் முட்டி உண்ணத் தொடங்கிய பின்னே பால் சுரக்கின்ற பசுக்களிடத்திலே பாலை உண்ணுகின்ற அந்த கன்றுகளைப் போலே நாள்தோறும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தப்பாது பாடியே உம்மிடத்து பயன்பெறுகின்ற அடியார்கள், உன்னிடத்திலே பாடியே அடியார்கள் பயன்பெறுகிறார்கள். பல நாள் பாடிய பிறகும் தங்கள் கண் காணப்பெறாது குன்றின் மேல் முட்டி குழியினுள் வீழ்ந்து வருந்துவராயும் நீரே இனிது வாழ்ந்து போவீர் என்றார். ரொம்ப அருமையான சொல். அடியார் என தம்மையே பிறர் போல சொல்றார். அடியார்னு சொல்றார். என்றும் முட்டா பாடும் அடியார் தம் கண் காணாதே குன்றின் முட்டி குழியில் வீழ்ந்தால் போர். குன்றின் மேலே முட்டி குழியிலே வீழ்ந்த வருந்துவராயும் நீரே வாழ்ந்து போமின். திருவாரூரில் உள்ள பெருமானே, நீரே வாழ்ந்து போமின் என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். அன்றில் முட்டாது அடையும் சோலை, அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரோர் அகத்தீரே, கன்று முட்டி உண்ண சுரந்த காலியவை போல் என்றும் முட்டா பாடும், என்றும் முட்டா பாடும் அடியார் தங்கள் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தார் வாழ்ந்து போதீரே. இந்த பதிகம் முழுமையும் வாழ்ந்து போதீரே என்று பாடுகிறார். நீரே வாழ்ந்து போம், நீயே நல்லா இருக்கணும் அப்படின்னா. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் பூங்கோயில் செல்வோம். அங்கு தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள அடியார்களை எல்லாம் வணங்குவோம். அங்கு சென்று இந்த பதிகத்தை முழுமையாக, தம்பிரான் தோழர் பாடிய இந்த பதிகத்தை முழுமையாக பெருமானிடத்திலே பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி, மற்றவர்களையும் அவன் அருள் கொண்டு வாழ்விப்போம் என்றும் கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.